இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு இன்றைக்கி ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. சரி, இதிலேருந்து எப்படி வெளியே வர்றது? நிறைய பேர் இன்னர் யூஸ் பண்ணுறாங்க, பப்பு வைக்கிறாங்க, புகை வைக்கிறாங்க. இதிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்ற நிறைய பேருக்கு உள்ள கேள்விகள் இருக்கும். இதுலேருந்து எனக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா, இதுலேருந்து எனக்கு ஒரு நிரந்தர தீர்வே கிடையாதா அப்படின்றவங்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வு என்னென்னா, நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான மூலிகை. அது என்ன மூலிகை, எப்படியெல்லாம் பயன்படுத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச ஒரு அற்புதமான மூலிகை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முசுமுசுக்கை. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதெல்லாம் இந்த மூலிகையில் உள்ள பயன்கள். மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுரையீரல் பற்றி லாஸ்ட்டில் பேச போகிறோம், அதையும் இப்போ கவனிங்க. இது மூட்டு வலி, முதுகு வலிக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா மூட்டு வலி, முதுகு வலியை சம்மந்தமான பிரச்சனை, அந்த அலர்ஜியை குறையக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு அரிப்பு, தடிப்பு அப்படி இருக்கல, தோல் அலர்ஜி, அவங்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். இந்த தலையை எடுத்து சாறு எடுத்து அதில் மஞ்சள் போட்டு அலர்ஜி உள்ள இடத்துல ஸ்கின்னில் தேய்ச்சிட்டு வந்தால் அலர்ஜி சரியாகும். செரிமானம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம முன்னோர்கள் தோசையில் அரைச்சி தோசை மாவில் ஊற்றி சாப்பிடுவாங்க. செரிமானம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு சரியாகும். இது சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்டாங்க. இதில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னா, புரதம் இருக்குது. பாருங்கள், பழமெல்லாம் நல்லா தெரியும் பாருங்கள், சிவப்பு கலரில் இருக்குது. காய் இருக்குது. இதில் புரதம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது, பல்வேறு பாலிஃபினான்களும் இதில் இருக்குது, ஃப்ளவனாய்டு இருக்குது. முசுமுசுக்கு ஒரு சத்தான கிழங்க. இது நம்ம உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டு வரும்போது இவ்வளோ நன்மைகள் இருக்குது. சரி, இது ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, இந்த கீரையை பறித்து மிளகு, திப்பிலி, சீரகம், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அந்த கீரையை சூப்பு மாதிரி கொதிக்க வச்சு, சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு, தேவைப்பட்ட ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, கொதிக்க வச்சு இதை சூப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், பெரியவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க குடிக்கிறதுக்கு. வெஜிடேபிள் சூப்பு, மட்டன் சூப்பெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சாப்பிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். தோல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி மூட்டு வலி, முதுகு வலிகள் சரியாகும். நுரையீரலில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும். ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். மூச்சு விரத்தில் சிரமமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது மிக அற்புதமாக வேலை செய்யும். சரி, இந்த ஒரே மூலிகை போதும் அப்படின்னா, இந்த ஒரே மூலிகை போதும். இதோடு சேர்த்து நீங்கள் கண்டங்கத்திரி சேர்த்துக்கலாம், தூதுவளை சேர்த்திக்கலாம், அதுக்கப்புறம் துளசி சேர்த்திக்கலாம், கற்பூரவள்ளி சேர்த்திக்கலாம். இது மாதிரி கூட்டாக சேர்த்தி ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கனாலும் மிக அற்புதமாக வேலை செய்யும். இது முசுக்கை, இரு குரங்கின் கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேரும் இதுக்கு இருக்குது. அதனால் முசுக்கை மூலிகை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. இதனுடைய பழங்கள் மிகவும் கசப்புத்தன்மை இருக்கும், மிகவும் சுவையாக இருக்கும். கசப்புத்தன்மையாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதனால் அந்த பழத்தையும் சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த கீரையும் உருவி நாம் தோசையில் போட்டு குழந்தைங்களுக்கு தெரியாமல் சுட்டு கொடுக்கலாம். சரிங்களா? ஆனியன் தோசை ஊற்றுறோம், முட்டை தோசை ஊற்றுறோம் அப்படின்ற மாதிரி இந்த தோசையை ஊற்றி மேலே ஆனியன் போட்டு முட்டை போட்டு அவங்களுக்கு தெரியாமல் கொடுக்கலாம். குழந்தையுடைய நலனுக்காக தான். அதே மாதிரி சூப்பு செஞ்சு கொடுக்கலாம், துவையிலும் செஞ்சு சாப்பிட்லாம். நம்முடைய முன்னோர்கள் நுரையீரலை அழகாக வச்சுக்கிறதுக்கு, அந்த நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு, கெட்ட சளி உருவாகாமல் இருக்கிறதுக்கு, நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, மூக்கில் பாலிசிஸ்ட் சதை வளர்ச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம் முன்னோர்கள் ரொம்ப அற்புதமாக இதை பயன்படுத்தினாங்க. அதனால் உங்களுக்கும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கா? கவலைப்பட வேண்டாம், இருக்கவே இருக்குது இப்படிப்பட்ட அற்புதமான மூலிகைகள். நிச்சயமாகவே பயன்படுத்தி பாருங்கள். இல்லைனா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய மூலிகைகள் செய்யப்பட்ட நிறைய மூலிகைகள், கலவைகள் உள்ள சூரணங்கள் இல்லை மாத்திரைகள் எல்லாமே படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக உங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் கிடைக்கும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.